இன்னைக்கு ஒரு 45 வயசு ஆகிறவர்கிட்ட கையில 1 கோடி கொடுத்தாலும் வர்த்து தானே. இப்போ லெட்ஸ் இதுல வந்து 5000 ரூபாய் நான் வந்து மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டேன். 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 24 இயர்ஸ் யூ வில் பி ஹேவிங் 1.3 crore, ஆல்மோஸ்ட் 1.25 கோடி கையில இருக்கும். 21 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. லெட்ஸ் சே ஹி இஸ் கோயிங் ஃபார் அ குட் ஜாப். ஒரு 25,000 சேலரி வரா மாதிரி ஒரு நல்ல ஜாப்ல போய் ஜாயின் பண்றாரு. ஒரு 20 to 25K. ஃபேமிலி சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்கு. கமிட்மெண்ட் பெருசாக கிடையாது. வீட்டில் சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு நம்ம வீடே இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர்றது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். அதில் ஒரு 5000 ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா இவர் 20 வயசு 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 45 வயசு ஆகும்போது 25 இயர்ஸில் ஹீ குட் ரிட்டையர் வித் 1.5 crores இன் ஹேண்ட். 5000 ரூபா மாதம் போட்டுகிட்டே வந்தால் இந்த 5,000 ஃபிக்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டாப் அப் கூட பண்ணலை. ஆனால் இவர் இதே சேலரி தான் வாங்க போகிறாருன்னா கிடையாது. சேலரி இன்க்ரீஸ் ஆகிடும், அவரோட லைஃப் ஸ்டைலையும் இன்னும் அவர் மெருகேற்றிக்கலாம். ஆனால் இந்த 5,000 மட்டும் அவருக்கு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதான். 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணார்னா 21 ஆரம்பிச்சு 45 அவர் என்ன இல்லை, ஹீ கேன் ரிட்டையர் வித் 1.5 crores. ஒரு அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் 1.1 crores கூட வச்சுக்கோமே. இன்னைக்கு ஒரு 45 வயசு ஆகிறவர்கிட்ட கையில் 1 கோடி கொடுத்தாலும் வர்த்து தானே. தே கேன் டூ அ பிஸ்னஸ். ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டை ஒன்று வாங்கிட்டு ஒரு 50 லட்சம் ஃப்ளாட் வாங்கிட்டு இன்னொரு 50 லட்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு பிஸ்னஸில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட we can lead a very smooth life. இன்னைக்கு நம்ம கையில் ஒரு 80 லட்சம் நம்ம அப்பா அம்மா கொடுத்தா நல்லா தானே இருக்கும். இந்தப்பா உன் பேரில் இத்தனை வருஷமா போட்டது இந்த கையில் கூடி ஒரு 80 லட்சம். இது என்னன்னா இது நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம், கேள்வியும் கேட்போம். அன்னைக்கே இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா என்னத்துக்கு நான் எப்படி இருக்கணுமா, எனக்கு ஒரு கையில் 50 லட்சம் இருந்துருக்கலாமே, நீங்க ஏன் போடல நம்ம கேட்போமே தவிர. ஆனால் நாம போடுவோம்னா போட மாட்டோம். ஆனால் இது பண்றது இல்லை. பிரச்சனை என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னா சார், நம்ம மைண்ட் செட்டே என்னன்னா, படிச்சியா, வேலைக்கு போனியா, சம்பாரிச்சா, அப்படியே 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துரு. இந்த மைண்ட் செட்லேயே இருக்கும். இதுதான் பிரச்சனை. அதே டைம்ல எவ்வளவு வந்தாலும் நம்ம அந்த சேமிப்புன்றது யோசிக்கிறது இல்லை. சேமிக்கணும்னா கோல்டு இல்லை லேண்டு தான், ரெண்டு தான் மேஜர். வேற எதுக்குமே மக்கள் யோசிக்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ என்னன்னா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி போய் இப்போ மக்கள் கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க, எஃப்டியில் போடுவாங்க. 1 லட்ச ரூபா இருக்குது தூக்கிட்டு போய் நான் எஃப்டியில் போடுவேனே தவிர நான் வந்து பங்கு வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு பயம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு ரிஸ்க்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கோ, எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம். நான் போய் ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு லட்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 2 lakhs எடுத்துட்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட போறாரு. ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2013 10 வருஷம் மெச்சூரிட்டிக்காக நான் போடுறேன், பசங்க பேருக்காக நான் ஒரு 2 lakhs எடுத்துட்டு போய் போடுறேன். இதை போட்டுட்டு வருஷத்துக்கு 7%, 6.5% 7% கிடைக்கும். அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 7.5% 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், 70% என்ன இருக்கும் அவருக்கு, அப்ரிஷியேட் ஆயிரும். இவ்வளவுதான். அவர்கிட்ட போயிட்டு அதே ஐசிஐசிஐ பேங்க் நம்பி தானே போடுறாரு, பேங்க்ல காசு வரும்ட்டு. அந்த ஐசிஐசிஐ பேங்க் பங்கு வாங்கினா வாங்க மாட்டாரு. எந்த கம்பெனியை நம்பி நம்ம காசை உள்ள போடுறோமோ அந்த கம்பெனில ஓனர்ஷிப் வாங்கினா வாங்க மாட்டோம். ஏன்னா அது ஷேர் மார்க்கெட், அது கேம்பிளிங். இதுதான் மக்களோட பிரச்சனை. இப்போ